காளியின் கருணை ஒரு பக்தியின் அனுபவம். பாகம் 1. திருவண்ணாமலையில் பிறந்த மீனாட்சி என்ற ஒரு இளம்பெண் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அம்மன் பக்திக்கே அர்ப்பணித்தவளாக வாழ்ந்தாள். அவளுடைய தினசரி வாழ்க்கை காளியம்மனை வேண்டிக் கொண்டு துவங்கும். அவளுக்கு குடும்பத்தில் சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் அவள் ஒருபோதும் தன்னை கைவிடவில்லை. என்னுடைய தாயான காளி என்னை காப்பாள் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தாள். அனுபவத்தின் தொடக்கம் ஒரு நாள் இரவு அவள் தாயாருடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். தூரத்திலுள்ள காளியம்மன் கோயிலில் தீபங்கள் மிளிர்ந்ததை பார்த்தாள். அதை கண்டதும் மனதுக்குள் ஒரு நிம்மதியும் எழுந்தது. அம்மனை தரிசிக்காமல் வீடு செல்ல முடியாது என்று எண்ணிய மீனாட்சி தாயிடம், "அம்மா, 2 நிமிஷம் கோயிலுக்குள் போயிட்டு வரலாமா?" என்று கேட்டாள். தாயும் மறுக்காமல் உடனே சம்மதித்தாள். கோயிலுக்குள் அடியெடுத்தவுடன் மிகவும் வியக்கத்தக்க அமைதி நிலவியது. அந்த நேரம் எவரும் அங்கே இருக்கவில்லை. ஒளி அதிகமாகவும் இல்லை. ஆனால் மீனாட்சி திடீரென விக்கிற அளவுக்கு ஒரு அருவருப்பான சத்தம் கேட்டது. அவள் பயந்தாள். ஆனால் ஒரு அதிசயமான அமைதி அவளுக்கு உடனே வந்தது. அவள் கண்ணை மூடி காளியம்மனை மனதில் நினைத்து, "அம்மா, என்னை காப்பாற்று" என்று அழைத்தாள். அந்த தருணத்தில் அம்மனின் சிலையின் கண்களில் இருந்து ஒரு ஒளி வெப்பமாக வெளிவந்தது. அது நேராக மீனாட்சியிடம் வந்தது. அந்த ஒளி சத்தத்தை அடக்கியது. திடீரென அவள் அருகில் இருந்த நிழல் ஒன்று நகர்ந்தது. அது ஒரு நாயகமில்லாத ஆணின் உருவம் போல இருந்தது. அவன் சில விஷயங்களில் தவறான நோக்குடன் கோயிலுக்குள் வந்திருந்தான். ஆனால் அந்த ஒளி காட்டும் காளியின் சக்தி அவனை விரட்டியது. மீனாட்சி திகைத்திருந்தாள். ஆனால் ஒரு ஆழ்ந்த உணர்வு, "அம்மா என் பாதுகாவலியாக இருக்கிறாள்" என்ற நம்பிக்கையோடு நின்றாள். அந்த நாளின் பின் அவளுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது. ஆனால் அம்மா இன்னும் ஒரு அருளை கொடுக்க திட்டமிட்டிருந்தாள். பாகம் 2. காளியின் நேரடி சந்நிதி தொடரும்.